அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த நிருபத்தில் குறிப்பிடுகிறாரு, தங்கத்தை பார்க்கிலும் விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம், தங்கத்தை பார்க்கிலும் விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம். அப்படின்னா என்ன? தங்கம் மக்களுக்கு எவ்வளவு பயன் அளிக்கிறதோ அதைவிட நம்ம ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற இந்த விசுவாசம் அதிக பலன் கொடுக்கிறதாக இருக்கும். இந்த தங்கம் மனுஷர்களுக்கு முன்னாடி, விசுவாசம் தேவனுக்கு முன்னாடி. இந்த தங்கத்தை நீங்கள் கழுத்து நிறையா போட்டுட்டு போகும்பொழுது, காதில் போட்டுட்டு போகும்பொழுது மனுஷர்கள் உங்களை புகழ்வாங்க, உங்களை பெருசாக நினைப்பாங்க. ஆனால் தேவனுக்கு முன்னாடி நீங்கள் போட்டுட்டு போகிறது உங்களுக்கு கனத்தை கொண்டு வராது. ஆனால் உங்களுக்குள்ளே விசுவாசம், அந்த விசுவாசம் இருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வரும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியை பெற்றுத்தரும், கனத்தை பெற்றுத்தரும், மகிமையை பெற்றுத்தரும். பரலோகத்துக்கு உங்களை கூட்டிட்டு போகிறது தங்கம் அல்ல, விசுவாசம். தேவன் மேலே நீங்கள் வச்சிருக்கிற விசுவாசம். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், தங்கத்தை பார்க்கலும் விலையேற பெற்றதாக இருக்கிற தேவன் மேலே வச்சிருக்கிற அந்த விசுவாசம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன் மகிமையை பெற்றுத்தரும், புகழ்ச்சியை பெற்றுத்தரும், கனத்தை பெற்றுத்தரும்.